ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு விபா பியூட்டி ஸ்டுடியோட கிளாஸில் நாம் பார்க்க போகிறது ஃப்ளோரல் டிசைன்ஸ் தான். நாம் ஆல்ரெடி வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸோட காம்போனன்ட்ஸ் பார்த்தோம். லீஃப், அப்புறம் ஸ்டெம், பெட்டல்ஸ், அந்த பேஸ், பட் அதெல்லாம் வந்து என்ன பேசிக்கான இது ப்ளஸ் அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு ஃபுல் ஃப்ளோரல் டிசைன், சிங்கிள் ஃப்ளோரெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட் பேஸில். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாம் ஒரு சாஃப்ட் ஹார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு பேஸ், ஓகேவா. அப்புறம் அதுக்கு நாம் இப்படி நான் ஜஸ்ட்டு ஒரு இது போடுறேன். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எத்தனை வேணால் நான் சொன்ன காம்பினேஷன்ஸில் க்ரியேட் பண்ணலாம், ஓகே. ஸோ இது வந்து நான் பேஸ் அப்படின்னு சொல்லுவேன், இதை வந்து சப்போர்ட்டிங் பெட்டல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு செரிஸ் அண்ட் லிலிஸ் வேணும்னாலும் போடலாம். அதாவது அந்த உள்ள மகரந்தம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது போடலாம். அது வந்து நம்ம இல்லை இங்கே ஷேடிங் பண்ணோன்னா நம்ம டாட் ஷேடிங் பண்ணலாம். நான் ஜஸ்ட் எந்த ப்ரெஷரும் கொடுக்கல, அந்த டிப்பில் இருக்கிறது மட்டும், ஓகே. இங்கே வந்து நான் செரிஸ் அண்ட் லிலிஸ் வந்து இப்படி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு பெட்டல்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ பெட்டலும் வந்து நான் சாஃப்ட் ஹார்ட் பெட்டல்ஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஹைலைட் அண்ட் ஷேடிங் கொடுப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து நான் ஒன் டைப் ஆஃப் ஷேடிங் காட்டுறேன். ஸோ இந்த ஷேடிங்கில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ நான் மேலே இருந்து ஷேட் போடுறேன். அந்த ஷேடிங்க்கு வந்து என்னென்னா, இந்த லைன் நம்ம இதில் எந்த ப்ரெஷரும் கொடுக்க போகிறதில்ல. ஆல்ரெடி அதில் இருக்கிற அந்த இதை மட்டும் நம்ம ஜஸ்ட் லைட்டாக இப்படி புல் பண்ணி விடுறோம், ஓகே. ஸோ அதே தான் இங்கேயும், இந்த லைன் மட்டும் போட்டு அதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் புல் பண்ணிங்கன்னா போதும். அது கிளம்ஸியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த எட்ஜு நாம் அதை திரும்ப இது பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் ரொம்ப லைட்டாக போட்டால் போதும். நாம் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையெல்லாம் போட வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப தின்னான ஒரு லைன் தான் போடுறேன். நம்ம அங்கேருந்தும் புல் பண்ணுவோம், ப்ளஸ் நம்ம டிப்லையும் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள். நாம் இங்கே ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை மட்டும் ஹைலைட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே ஒன்றா டபுள் லைன் போடலாம், இல்லை நான் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே மட்டும் இந்த டாப்பை மட்டும் டார்க் பண்ணலாம். இந்த டாப்க்கு மட்டும்தான் நம்ம டபுள் லைன் போடுறோம், அந்த இடத்த மட்டும்தான் நம்ம டார்க் பண்ணுறோம். என்னால் எவ்வளோ கிளியராக முடியுமோ அவ்வளோ கிளியராக, எவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியான மெத்தட்ஸ் தான் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன், ஓகே. ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஸ்டெம் வேணும்னா ஸ்டெம் போட்டுக்கலாம், இல்லை வேண்டான்னா நம்ம டிசைனை பொறுத்து நம்ம இட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ஃப்ளார். இதில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சாஃப்ட் ஹார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹைலைட் யூஸ் பண்ணியிருக்கோம், டாட் ஷேடிங் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம செரிஸ் அண்ட் லிலிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சப்போர்ட்டிங் பெட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஓகேவா. இன்னும் வந்து நேற்று நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு சிம்பிள் ரோஸ் பேஸ் வந்து நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரோஸ் பேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளில் வந்து இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், அந்த லைனோட எட்ஜில் இருந்து இப்படி போட்டு நடுவில் ஒரு ஸ்வர்ல் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரோஸோட பட்டு மாதிரியான ஒரு இது கொடுக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே சப்போர்ட்டிங் பெட்டல் வந்து நான் இப்போ 5 பெட்டல் போட போகிறேன். இப்போ 5 பெட்டல் போடும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எடுத்தோடனே நீங்கள் டைரெக்டாக பெட்டல் போட்டிங்கன்னா ஒரு பெட்டல் சின்னதாகவும் ஒரு பெட்டல் பெருசாகவும் வந்துடும். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன பேஸ் இருக்கோ அதை நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியுமான்னு பார்க்குறேன். 1 2 3 4. ஓகே. ஸோ இப்படி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு பெட்டல் நான் போடுறேன். இதுக்கு மேலே திரும்ப உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாஃப்ட் ஹார்ட் போடலாம், அதை ஹைலைட் இல்லைன்னா சாஃப்ட். அந்த மேலே போடுற பெட்டலும் வந்து ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் இதையுமே கூட டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு அப்புறமா இது பண்ணுங்கள். இனிஷியலி போடுறப்போ கொஞ்சம் அழிக்கிறதுக்கு ஈஸியாக லைட்டாக நான் ஃபர்ஸ்ட் லைன்ஸில் சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, ஹம்ப்ஸில் ரெஃபரன்ஸ் லைன், அது மாதிரி வந்து போடுங்க. அது என்னென்னு அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சேனலோட மெஹந்தி வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும். ஒரே மாதிரி தம்ப்நெயிலோட எல்லா நாளோட கிளாஸஸும் அதில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரோஸ். ஓகேவா. இப்போது இதில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஷேடிங் நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நாம் மேலே இருந்து ஷேட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ கீழே இருந்து இதில் ஷேட் பண்ணோம், உள்ளே இருந்து வெளியில் வர மாதிரி ஷேட் பண்ணோன்னா சேம் இதுவே ஷேட் பண்ணிட்டு அந்த இதை இன்னொரு தடவை டார்க் பண்ணிடுங்க. ஓகேவா. ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அந்த லைனை ட்ரையாக இருக்குது, அதனால் நான் இன்னொரு தடவை போடுறேன். போட்டு உள்ளே இருந்து புல் பண்ணுங்க. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம். ஈக்குவலான ஒரு இதாக இருந்தால் ஓகே. ஓகே. ஸோ இது வந்து நான் ஒரு மாடலுக்கு போட்டு காமிச்சேன். நீங்கள் இந்த ஷேடிங் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பேஸ் உள்ளே வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஹைலைட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை டபுள் லைன் வந்து போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம இந்த பேசிக் ரோஸ் பெட்டலும் அது சுற்றி சப்போர்ட்டிங் அண்ட் பெட்டல்ஸ், சப்போர்ட்டிங் பெட்டலும் பெட்டல்ஸும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதை விட சிம்பிளாக போடணும் அப்படின்னா ஒரு ரவுண்டு ஸோ இதை சுற்றி எனக்கு ஒரு 6 பெட்டல்ஸ் வேணும் அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். 6 பெட்டல் வேணுங்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஓகே. இப்படி போட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நமக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அதே மாதிரியே பெட்டல் சைஸ் மட்டும் ஈக்குவலாக போடுறீங்களா இல்லை வெளியில் வர வர பெருசாக போடுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உள்ளே இருக்கிற அதே சைஸ் தான் வந்து வெளில போடுறேன். ஸோ அதனால் வந்து நிறைய பெட்டல் வருது ரவுண்டு பெருசுங்கிறனால. இதே இதுக்கும் இதுக்கும் இந்த மிடில் டு மிடில் நம்ம போடுறோம் அப்படின்னா
பெட்டல் இன்னும் பெருசாக வரும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஷேடிங் பண்ணுறேன், இல்லை வந்து சென்டரில் வந்து நம்ம டாட் ஷேடிங் வச்சு அந்த செரிஸ் அண்ட் லிலிஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறது, வெளில வந்து ஹைலைட் பண்ணிக்கிறது, இல்லை இந்த அவுட்லைனை மட்டும் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுறது, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இந்த நாலேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதே தான் வந்து ரோஸ் மட்டும் நான் போட்டு காட்டி இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஸோ சாரி, லோட்டஸ். ஓகே, ஸோ இந்த பெட்டல் தான் வந்து நம்ம இந்த பட்டு தான் வந்து நம்ம யூஸ்வலி ரோஸ்க்கு கொடுப்போம். ஆல்ரெடி சொல்லிட்டோம், இதில் வந்து இந்த கீழே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், மேலே போக போக ஷார்ப்பாக இருக்கணும். ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இப்படி இருக்கக்கூடாது, மேலேயும் கீழேயும். சென்டரில் அதிக அகலம் வர மாதிரி இருக்கக்கூடாது, கீழே அதிக அகலம் இருக்க மாதிரி இருக்கணும். இதில் வந்து 3/4, இதுலேயும் 3/4. ஓகே, லைக் த்ரீ பை ஃபோர்த் வர மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஒன் டைப் ஆஃப் லோட்டஸ். இதுலேருந்து நம்ம இன்னும் நிறைய கற்றுப்போம். ஸோ பட்டு போட்டோம், அதுக்கு நம்ம பெட்டல் போட்டோம். இந்த லாஸ்ட் இது மட்டும் ஹாஃப் ஆஃப் த இதுக்கு. அடுத்ததாக வந்து இதுக்கு நம்ம சப்போர்ட்டிங் பெட்டல் போடுற மாதிரி இருந்தால் சப்போர்ட்டிங் பெட்டல் போடலாம், அதுக்கு ஸ்டெம் போடலாம். ஓகே, ஸோ நம்ம நடுவில் மட்டும் மார்க் பண்ணி அங்கே மட்டும் ஷேட் பண்ணலாம். இல்லை டாட் வச்சோன்னா அது வந்து செரிஸ் அண்ட் லிலிஸ் மாதிரி ஒரு லுக் இருக்கும். இல்லை இங்கே வந்து நம்ம டெக்கோ பண்ண, இல்லைன்னா செரிஸ் அண்ட் லிலிஸ் கொடுக்க ஒரு லைன் வித் டாட் இப்படி போடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி. அகைன் இங்கே வந்து நம்ம வந்து ஷேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எட்ஜ்லையும் நம்ம ஷேட் பண்ணலாம், இப்படி உள்ளே பார்த்து பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம அகெயின் வெளியில் இன்னொரு அவுட்லைன் கொடுத்துடணும். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன். நீங்கள் எந்த மாதிரி வேணால் ஃப்ளோரல் பேட்டர்ன் போடலாம், அதுக்கு தகுந்த மாதிரி இது இருக்கும். ஸோ நீங்களாக ட்ரை பண்ணுங்கள், நிறைய டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஐ பி ஹாப்பி டு ஹெல்ப். தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ.